எலிக்காய்ச்சல்னு சொல்லி வந்து 7 பேர் மரணமாக இருக்கணும். நீங்கள் வைத்தியர் என்ற ரீதியில் இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது அப்போது கதைக்க போனால் திருப்பியும் சுகாதாரத்துறை குற்றச்சாட்டாக இருக்கும் என்னென்றால் லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது வந்து ஒன்று புதுசாக இன்றைக்கு நேற்றுக்கு வந்து COVID-19 வருத்தம் வந்து இன்றைக்கு நேற்றுக்கு வந்து COVID-19 வருத்தம் இல்லையா லெப்டோஸ்பைரோசிஸ். அது காலங்காலமாக அதுக்கு டொக்சிசைக்ளின் கொடுத்தோன்னு இருக்கிற வருத்தம் தான். அனர்த்த நேரங்களில் இது வந்து வளமையாக கூட வர்றது தான். அது வந்து அனர்த்தங்கள், அதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றதை பிடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிரெக்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று எலிக்காய்ச்சல் வருதுன்றது வழக்கமான சுகாதாரத்துறை கேள்விக்குட்படுத்துது. நான் அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன்னா நெடுக அதை கூட சொல்கிறத விட அவர் இருக்கிற என்ன பிரச்சனை ஆராய்ச்சி செய்வோம். ஆனால் எலிக்காய்ச்சலை பற்றி பயப்பட தேவையில்லை. அது வந்து என்ன மாதிரி வரேன்னு சொன்னால் எலின்ற ஜூர் இருக்குதானே, இப்போ அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும் லெப்டோஸ்பைரோஸ். அந்த பாக்டீரியா வந்து பச்சை தண்ணீருக்குள்ள போய் கிளக்கைக்குள்ள நாங்கள் கையால் அலைவோம், முகங்கழுவோம், எல்லாம் செய்வோம் தானே. அப்போ இந்த மியூக்கஸ், அதாவது வந்து இந்த வாயின் உள்பகுதிகள் இருக்குது தானே, மற்றது எங்களுடைய அதாவது மற்ற அந்த மியூக்கஸ், அந்த வாய் கண்ணு இது அதுக்கு இல்லாத அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவா சோப் போட்டு கழுவி க்ளீனாக இருக்கணும். மற்ற குழந்தை பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு விளையாட விடுறது அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது. அது தவிரவும் காய்ச்சல் வந்தால் முதல் 24 மணி நேரம் தாண்டின உடனே அது வரைக்கும் பெனடோல் 6 மணி நேரம் கொடுக்கலாம். சிறுபிள்ளைகளுக்கு வயசின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு வந்து வயசு போனாக்களுக்கு வந்து 2 டேப்லெட் 6 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு உடனடியாகவே நீங்கள் 24 மணி நேரம் தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தால் அதில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாக இருக்கும், WBC கவுண்ட் குறைவாக இருக்கும். டெங்கு மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு பெரிய ஒரு அவுட் பிரேக் இல்லை. ஒரு 10 பேர் செத்துருக்கணும், 5 பேர் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டேங்க. இப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் நாங்கள் ஏதாவது குறையில கட்டுப்படுத்த மாட்டோன்னே லெப்டோஸ்பைரோசிஸ் வருது என்று ஒரு டொப்பிக்கை எடுத்துருக்கணுமே ஒழிய அந்த டொப்பிக் முடிய நாங்கள் சுகாதாரத்துறை பற்றி பார்ப்போம். என்ன ரைட், ஓகே, வேறு என்ன அது மாதிரி பயப்படுறதுக்குரிய ஒன்றும் இல்லை. இவ்வளோ காலமே இப்போ போன வருஷம் எத்தனை லெப்டோஸ்பைரோசிஸால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அதை விட ஒரு 2 பேர் தான் இந்த மாதிரி கூடவே இருக்கும். ஆனால் நாங்கள் அதை பெருசாக சொல்லிக் கொடுத்து லெப்டோஸ்பைரோசிஸ் வருது, எலிக்காய்ச்சல் வருது அந்த மக்களை திசை திருப்புறவே இல்லை. அதாவது வந்து மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக காய்க்கக்கூடாது, எலிக்காய்ச்சல் வருது. மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக காய்க்கக்கூடாது என்றால் கோவிட் வருது. அப்படித்தானே? சரி, அது சம்பந்தமாக பார்ப்போம். சரிதானே? நன்றி, தேங்க்யூவா. ஓகே.